Okay, good evening, students. ஒரு 3 எக்ஸசைஸ் முடிச்சுட்டு 4வது எக்ஸசைஸ் 6.4 அதுல தேர்ட் சம் வரல பார்த்திருப்போம். ஃபோர்த் சம் படிப்பா யாராவது. ஸோ எக்ஸசைஸ் 6.4ல ஃபோர்த் சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபைண்ட் தி டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் தி லைன் ஜாயினிங் தீஸ் 2 பாயிண்ட்ஸ். இந்த இரண்டு புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டின் திசை கொசைன்களை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது இந்த திசை கொசைன்கள் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இந்த இரண்டு புள்ளிகள் வழியாக செல்லக்கூடிய நேர்கோட்டினுடைய துணையலகு வடிவ வெக்டர் சமன்பாடு மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடுகளை காண்க. Find the vector equation in parametric form and the Cartesian equation of the straight line joining these 2 points or passing through these 2 points. இதுதான் வந்து நமக்கு ப்ராப்ளம். ஸோ அப்போ என்னன்னா, இது ஒரு பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு பாயிண்ட் பி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 2 பாயிண்ட்ஸ் ஏ பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஏபியினுடைய டைரக்ஷன் கொசைன்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அப்போ ஓஏ வெக்டர் அப்படிங்கிறது ஏ வெக்டர்னு வச்சுக்கிட்டீங்கன்னா 5i + 6j + 7k. அடுத்தது ஓபி வெக்டர் ஈக்குவல் டு, ஓபி வெக்டர்ங்கிறது எவ்வளவு, 7i + 9j + 13k. therefore ab வெக்டர் ஈக்குவல் டு, ஏபி வெக்டர்ங்கிறது என்ன, ஓபி மைனஸ் ஓஏ. ஸோ இதான் வந்து ஏபி வெக்டர். அப்போ ஓபி வெக்டர்ங்கிறது எவ்வளவு, 7i + 9j + 13k மைனஸ் ஓஏ. அது அத்தனைக்கும் மைனஸ் வரும், மறந்துடக்கூடாது. -5i -6j -7k எல்லா நம்பருக்குமே மைனஸ் வந்துடும். அப்போ திஸ் ஈக்குவல் 7 - 5 2i 9 - 6 3j 13 - 7 + 6k. இது ஏபி வெக்டர். இப்போ ஏபியினுடைய ஏபிங்கிற லைன் செக்மெண்ட்னுடைய வெக்டர் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஏபி வெக்டருக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இதுக்கு வந்து டைரக்ஷன் கொசைன்ஸ் கண்டுபிடிக்கணும். சரியா? ஏபி வெக்டருக்கு டைரக்ஷன் கொசைன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏபி கேப் கண்டுபிடிச்சின்னா அதுல வர்றது என்னது, டைரக்ஷன் கொசைன்ஸ். அப்போ ஏபி கேப் கண்டுபிடிச்சின்னா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். என்னது, ஏபி வெக்டர் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டர். ஒரு வெக்டர் வந்து யூனிட் வெக்டரா இருந்துச்சுன்னா, ஓரலகு வெக்டரா இருந்துச்சுன்னா அதுல வரக்கூடிய காம்போனன்ட்ஸ் என்னவா இருக்குன்னா டைரக்ஷன் கொசைன்ஸா இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். இது 11th ஸ்டாண்டர்ட்ல நிறைய பார்த்துருப்போம். ஸோ +3j + 6k டிவைடட் பை இட்ஸ் மாடுலஸ். அப்போ √2² + 3² + 6². அப்போ 36 40 49. அப்போ கீழே என்ன வந்துருதுன்னா 2i + 3j + 6k டிவைடட் பை எவ்வளவு, 7, √49 7. அப்போ டைரக்ஷன் கொசைன்ஸ், அதாவது டிசி ஈக்குவல் டு திசை கொசைன்கள், இதுதான் கேட்டிருக்கிறாங்க. அப்போ எவ்வளவு, 2/7, 3/7, 6/7. இதான் என்னன்னா டைரக்ஷன் கொசைன்ஸ். ஸோ இப்போ டைரக்ஷன் கொசைன் தெரிஞ்சிச்சு. அடுத்து நம்ம என்ன செய்யணும், பேராமெட்ரிக் ஃபார்ம் அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் இந்த ரெண்டையுமே கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஏபி 2 பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க இல்லையா? இப்போ பேராமெட்ரிக் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் வருவோம். இப்போ என்னன்னா, வெக்டர் ஏ அப்படிங்கிறது ஒரு வெக்டர். வெக்டர் ஏங்கிறது ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற பாயிண்ட் ஓஏ வெக்டர் இருந்தது இல்லையா, அதுதான். இதான் வந்து வெக்டர் ஏ. இதான் இங்கேயே எழுதிடுறேன் நான். ஸோ இதான் வந்து வெக்டர் ஏ. ஸோ திஸ் இஸ் வெக்டர் ஏ. இதான் என்னது, வெக்டர் பி. ரெண்டு பாயிண்ட்ஸ். பேரலல்ங்கிற வேர்டு இல்லை, இணைங்கிற வார்த்தையை கொடுத்த ரெண்டுமே 2 பாயிண்ட்ஸ், 2 புள்ளிகள் வழியாக செல்லும், பாசிங் த்ரூ 2 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டுமே பாயிண்ட். அப்படின்னா பேராமெட்ரிக் ஈக்குவேஷனுக்கு என்ன ஃபார்முலா, வெக்டர் ஆர் ஈக்குவல் டு வெக்டர் ஏ பிளஸ் டி இன்ட்டு பி மைனஸ் ஏ. இதே வந்து இது பேரலல் வெக்டர்னு சொல்லியிருந்தாங்கன்னா வெறும் டி இன்ட்டு பி வெக்டர்னு மட்டும்தான் வரும். சரியா? அந்த வேர்டை வச்சு தான் நம்ம இந்த ஃபார்முலாவை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ எனக்கு என்ன வேணும், பி மைனஸ் ஏ வேணும் இல்லையா? அப்போ ஓபி மைனஸ் ஓஏ, பி மைனஸ் ஏ கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறேன்னா இதான் என்னது, பி மைனஸ் ஏ. இதான் என்னது, பி மைனஸ் ஏங்கிற வெக்டர் இதுதான். அப்போ 2i + 3j, இதுலேயே எல்லாமே வந்துருச்சு. அப்போ பி மைனஸ் ஏங்கிறது 2 3 6, 2i + 3j + 6k. வெக்டர் ஏவை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். வெக்டர் ஆர் ஈக்குவல் டு வெக்டர் ஏ. வெக்டர் ஏங்கிறது 5i + 6j + 7k, 5i + 6j + 7k plus t into b minus a.
பி மைனஸ் ஏ தான் இங்கே கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறேன். என்னது 2i plus 3j plus 6k. அப்போ 2i plus 3j plus 6k இதான் வந்து வெக்டர் ஈக்குவேஷன். ஓகேவா? வெக்டர் ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா நம்ம x1 y1 z1 இது b1 b2 b3 டைரக்டாவே எழுதிடலாம். இதுல இருந்து டைரக்டா கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி இல்லையா? therefore x1 y1 z1ங்கிறது எப்பவுமே இந்த வெக்டர் தான், இதுல வர்றது தான். அப்போ 5, 6, 7 இப்போ வந்து b1 b2 b3ங்கிறது இப்போ வந்து ஆக்சுவலா வேற ஃபார்ம், அதாவது ஃபர்ஸ்ட் டைப்ல இருக்கிற ஃபார்ம் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா b மைனஸ் ஏங்கிறது சிங்கிள் வெக்டரா மாறினதுக்கு அப்புறம் இது ஒரு இந்த வெக்டருக்கு பேரலா இருக்குன்னா இதுதான் b1 b2 b3. அப்போ this is equal to 2, 3, 6. ஆக்சுவலா கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா x மைனஸ் x1 by x2 மைனஸ் x1 plus y2 மைனஸ் y1 plus z2 மைனஸ் z1. அந்த x2 மைனஸ் x1 தான் இது, y2 மைனஸ் y1 தான் இது, z2 மைனஸ் z1 தான் இது. வெக்டர் b மைனஸ் வெக்டர் a இங்க கவனி, இது வந்து x1 y1 z1, இது x2 y2 z2. அப்ப abங்கிற வெக்டர் b மைனஸ் a கண்டுபிடிச்சோம் இல்லையா? அப்ப பாரு 7 மைனஸ் 5 2, x2 மைனஸ் x1, 9 மைனஸ் 6 3, அப்ப 13 மைனஸ் 7 6. இதுதான் வந்து x2 மைனஸ் x1, y2 மைனஸ் y1, z2 மைனஸ் z1. ஸோ அது வந்து டைரக்டா ஒரு சிங்கிள் வெக்டரா மாறிட்டதுனால நம்ம இப்போ b1 b2 b3ன்னு எடுத்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷனை போட்டுக்கிறோம். ஸோ கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் இஸ், கார்ட்டீசியன் சமன்பாடு என்னது? x மைனஸ் x1 டிவைடட் பை, ஆக்சுவலா இந்த டைப்புக்கு வந்து x2 மைனஸ் x1 போடணும், அது b1 கன்வெர்ட் ஆயிடுச்சு. y மைனஸ் y1 டிவைடட் பை b2 ஈக்குவல் டு z மைனஸ் z1 பை b3. அப்போ x மைனஸ் x1, x1ங்கிறது 5 டிவைடட் பை b1, b1ங்கிறது ஆக்சுவலா x2 மைனஸ் x1, அதுதான் வந்து 2ஆ மாறி இருக்குது. y மைனஸ் y1, y மைனஸ் 6 டிவைடட் பை y2 மைனஸ் y1ங்கிறது b2ஆ இருக்குது. that is equal to z minus 7 divided by x, அதாவது b3 எவ்வளவு 6. இதான் வந்து கார்ட்டீசியன் சமன்பாடு. ஓகேவா? அப்போ ஒரு ஈக்குவேஷன், அதாவது ஒரு வெக்டர் ஈக்குவேஷன் வந்துருச்சுன்னா, இந்த மாதிரி ஃபார்ம்ல வந்துருச்சுன்னா, ஒரு t இன்ட்டு அப்படிங்கிற ஃபார்ம்ல வந்துருச்சுன்னா இதுல இருக்கிறது b1 b2 b3 எடுத்து டைரக்டா கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் போயிடலாம். ஸோ 5 6 7 இந்த இடத்துல வந்துடும், 5 6 7 மைனஸ் 5 வந்துடும். கீழே பார்த்தீங்கன்னா 2 3 6 கீழே இருக்கும். இந்த பேரலல் வெக்டர்ல வர நம்பர் தான் அப்படியே கீழே இருக்கும். ஸோ இதான் வந்து என்னன்னா நமக்கு எக்ஸசைஸ் 6.4ல 4th ப்ராப்ளம். அடுத்தது என்ன செய்யலாம்னா ஒரு ஃபார்முலா ஒன்று பார்க்கலாம். என்ன ஃபார்முலா பார்க்குறேன்னா ஆங்கிள் பிட்வீன் 2 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலாவை பார்க்கலாம். ஆங்கிள் பிட்வீன் 2 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், அதாவது இரு வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணம் அப்படின்னு என்னன்னு பார்ப்போம். இரு வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணம், அதாவது இரண்டு வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணம் நம்ம முதலே பார்த்துருக்கிறோம். என்ன பார்த்துருக்கிறோம்? காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஏ டாட் பி டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி. அது வந்து இரண்டு வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணம். இங்க என்னன்னா இரண்டு கோடுகளுக்கு இடைப்பட்ட கோணம். ஸோ இரண்டு கோடுகளுக்கு இடைப்பட்ட கோணம் இதான் நாம இப்ப பார்க்கறது. சரியா? ஆங்கிள் பிட்வீன் 2 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். ஸோ ஆங்கிள் பிட்வீன் 2 straight lines இதுதான் நம்ம பார்க்க போறோம். ஆங்கிள் பிட்வீன் 2 straight lines. அப்போ ஆங்கிள் பிட்வீன் 2 straight lines எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா கவனிங்க. இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் வந்து இப்படி இருக்கு. வெக்டர் ஆர் ஈக்குவல் டு வெக்டர் ஏ பிளஸ் எஸ் இன்ட்டு வெக்டர் பி. இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இது ஏ வழியா போகுது, பிக்கு பேரலா இருக்கு. அடுத்து இன்னொன்னு வெக்டர் ஆர் ஈக்குவல் டு வெக்டர் சி பிளஸ் டி இன்ட்டு வெக்டர் டின்னு எழுதுறேன். இதுவும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இது சி வழியா போகுது, டிக்கு பேரலா இருக்கு. ஓகேவா? இப்ப கவனி, இது முதல் ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி இருக்குது அப்படின்னா, முதல் ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி இருக்குதுன்னா கவனி, இதான் முதல் ஸ்ட்ரெயிட் லைன். ஆர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் எஸ் இன்ட்டு பி. இது எது வழியா போகுது? ஏங்கிற வழியா போகுது. எதுக்கு பேரலா இருக்கு? பிக்கு பேரலா இருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன். ரெண்டாவது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு, ஆர் ஈக்குவல் டு சி பிளஸ் டிடி. ஸோ சப்போஸ் அந்த ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி இருக்குதா வச்சுக்குவோம். இது எது வழியா போகுது? சி வழியா போகுது. எதுக்கு பேரலா இருக்கு? டிங்கிற வெக்டருக்கு பேரலா இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஏ வழியா போகுது, பிக்கு பேரலா இருக்குது. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் சி வழியா போகுது, டிக்கு பேரலா இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் தீட்டாவை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது வந்து பேரலல் வெக்டரா? இந்த வெக்டர் அப்படியே ஜாயின் பண்ணினா, இந்த வெக்டர் அப்படியே ஜாயின் பண்ணினா, இது என்ன வெக்டர்? பி வெக்டர். இது என்ன வெக்டர்? டி வெக்டர். ஸோ இந்த ரெண்டு பேரலா தான் இருக்குது. அதனால இந்த ஆங்கிளே தான் இங்க இருக்க போகுது, தீட்டாங்கிறது. அப்போ தீட்டா இஸ் நத்திங் பட் தி ஆங்கிள்
vector B and vector D. So vector B and vector D. அப்ப இரண்டு வெக்டர்கள் B, D க்கு இடைப்பட்ட கோணத்தை தான் நாம இப்ப கண்டுபிடிக்கிறோம். R equal to vector A plus S into B ங்கிறது A வழியா போகுது, B க்கு parallel இருக்குது. R equal to C plus TD ங்கிறது C வழியா போகுது, D க்கு parallel இருக்கு. அப்ப இந்த ரெண்டு கோட்டுக்கு இடைப்பட்ட கோணம்ங்கிறது இந்த ரெண்டு வெக்டருக்கு இடைப்பட்ட கோணம். அப்போ இரண்டு வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணங்களுடைய நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? அப்போ cos theta equal to B க்கும் D க்கும் இடைப்பட்ட கோணம். அப்போ B dot D divided by modulus of vector B into modulus of vector D. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம்னா இரண்டு வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணத்தை பயன்படுத்தி இரண்டு கோடுகளுக்கு இடைப்பட்ட ஆங்கிள் கண்டுபிடிக்கிறோம். அப்ப ஆங்கிள் பிட்வீன் டூ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் அப்படின்னு சொன்னா அந்த ஸ்ட்ரெயிட் லைன் எந்த வெக்டருக்கு பேரலா இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. இந்த ரெண்டு வெக்டருக்கு இடைப்பட்ட கோணம் தான் என்னன்னா இந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனுக்கே நடுவில் இருக்கிற கோணம். அப்ப cos theta equal to B dot D divided by modulus of B into modulus of B. இது லாஸ்ட் இயர் ஃபார்முலா. cos theta equal to A dot B by modulus of A into modulus of B பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த ஃபார்முலா. ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன செய்யறோம்னா இரண்டு கோடுகளுக்கு இடைப்பட்ட கோணத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகத்தில் வச்சுங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா இப்ப பி வெக்டர் டி வெக்டர் இந்த ரெண்டு இருக்குது இல்லையா? இந்த ரெண்டு வெக்டர் பெர்பெண்டிகுலரா இருந்தா என்ன ஆகும் பாரு. இப்ப பி வெக்டர் இப்படி போகுது, டி வெக்டர் இப்படி போகுதுன்னா அந்த ஸ்ட்ரெயிட் லைன் இப்படிதான் போகும் இல்லையா? அப்போ பி டாட் டி 0 ஆகுது அப்படின்னா இந்த இரண்டு கோடுகளும் செங்குத்து. ஸோ the condition for the two lines to be perpendicular is B dot D equal to 0. அப்போ ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் பெர்பெண்டிகுலரா இருக்கணும், செங்குத்தா இருக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு வெக்டர் B dot D என்ன ஆயிரணும்? 0 ஆயிரணும். B dot D equal to 0. அடுத்தது பியும் டியும் பேரலல் அப்படின்னா பியும் டியும் பேரலல்னா இந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் பேரலா இருந்தா அந்த பேரலல் வெக்டர்ஸும் பேரலா மாறிடும். அப்போ வெக்டர் பி வெக்டர் டி இந்த ரெண்டு வெக்டர் எப்படி இருக்கும்? பேரலா இருக்கும். அப்படின்னா ஒரு வெக்டர் ஆனது இன்னொரு வெக்டர்னுடைய மடங்கா இருக்கும். அப்படி இருந்தா தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ரெண்டு வெக்டரும் பேரலல் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்னா இது அதனுடைய மடங்கா இருக்கும், இல்லைன்னா அது இதனுடைய. அப்ப பியும் டியும் மல்டிபிளிகேஷன் இதுல இருந்து டூ பொதுவாக எடுத்தா இது வருது, அல்லது டூவால் இருக்குன்னா இது வருது அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டு வெக்டர் இருந்துன்னா அந்த ரெண்டு என்னன்னு அர்த்தம்? பேரலல் அப்படின்னு அர்த்தம், இணை அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து இரண்டு இடைகோடு இணை ரெண்டு வெக்டர்களுக்கு இடைப்பட்ட அல்லது இரண்டு நேர்கோடுகளுக்கு இடைப்பட்ட கோணம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவை மைண்ட்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யறோம்னா 6.4ல 5th சம் எக்ஸசைஸ் 6.4ல 5th சம். அதுல நிறைய சம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல ஏதாவது ஃபர்ஸ்ட் சம் யாராவது படிங்க, கவனிங்க. இப்போ எக்ஸசைஸ் 6.4 அதுல 5th ப்ராப்ளம், அதுல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஃபைண்ட் தி ஆங்கிள் பிட்வீன் த ஃபாலோயிங் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். பின்வரும் கோடுகளுக்கு இடைப்பட்ட கோணம் காண்க அப்படின்னு சொல்லி ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனுடைய வெக்டர் ஈக்குவேஷன், பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன், துணையலகு வடிவத்தில் வெக்டர் சமன்பாட்டை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் எதுக்கு பேரலா இருக்குன்னா இந்த பேரா டிக்கு அப்புறமா இருக்கிற வெக்டர், இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து எஸ்க்கு அப்புறமா இருக்கிற இந்த வெக்டருக்கு பேரலா இருக்கும். அப்ப இதை வெக்டர் பின்னு எடுத்துக்கலாம், இதை வந்து வெக்டர் டின்னு எடுத்துக்கலாம். எஸ்ல வர்றதா பின்னு எடுக்கணும், டீல வர்றதா டின்னு எடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. நான் ஃபார்முலா சொல்லும் போது எஸ்ல இருக்கிறது பின்னு எடுத்தோம், டீல வர்றது டின்னு எடுத்துக்கிட்டோம். இங்க வந்து அப்படிலாம் கிடையாது. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கிறது பி, ஏன்னா பி டாட் டினாலும் டி டாட் பினாலும் ஒண்ணுதான், சரியா? அப்போ ரெண்டு வெக்டர் அந்த ரெண்டு வெக்டரை கண்டுபிடிச்சிட்டா வேலை முடிஞ்சு போச்சு. ஒன்னு வந்து பி, இன்னொன்னு வந்து டின்னு எடுத்துட்டு சம்ம போட்டுக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப ஈஸியான சம். அப்போ பி வெக்டர் டி வெக்டரை நீ கரெக்டா கண்டுபிடிக்க தெரிஞ்சிச்சுன்னா இந்த சம் வந்து முடிஞ்சிருது. பி வெக்டர் டி வெக்டர்ங்கிறது சம்டைம்ஸ் டிக்கு பதிலாக லேம்டான்னு கொடுத்துருப்பாங்க, எஸ்ன்னு பதிலாக மியூன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு பதிலாக வேற எந்த கான்ஸ்டன்ட் ஏதாவது வேற வேற பேர்ல கொடுப்பாங்க. ஒரு ஸ்கேலார் இன்ட்டு ஒரு நம்பர் இன்ட்டு அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சுன்னா அதுதான் பேரலல் வெக்டர். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன செய்யலாம்னா வெக்டர் பி அப்படிங்கிறத டி இன்ட்டு அப்படின்னு இருக்குது இல்லையா, அந்த வெக்டர் 2j மைனஸ் 2k. அடுத்தது டி வெக்டர் ஈக்குவல் டு இதுதான் டி வெக்டர் எஸ்க்கு அப்புறமா இருக்கிறது, மைனஸ் ஐ minus 2j plus 2k. Therefore, cos theta equal to நமக்கு என்ன ஃபார்முலா? B dot D divided by modulus of B into modulus of D. B dot D 1 into minus 1, 2 into minus 2, minus 2 into 2 minus 4 divided by root of modulus of B x square plus y square plus z square 1 plus
4 plus 4 into root of modulus of d 1 square plus 2 square plus 2 square 1 plus 4 plus 4. அப்போ this is equal to minus 9 divided by இங்க என்ன வருது 4 plus 4 8 8 plus 1 root of 9 into root of 9. அப்போ this is equal to minus 9 divided by root 9 into root 9 எவ்வளவு 9 அப்படின்னு வந்தது. அப்போ 9 9 கேன்சல் ஆன என்ன ஆயிருது cos theta equal to minus 1 வந்துருது. நமக்கு முக்கியமான ஒரு வார்த்தை கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா குறுங்கோணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ குறுங்கோணம் அப்படின்னு சொன்னா இதை வந்து மாடுலஸ்ல எடுத்துக்கணும். குறுங்கோணம் சொன்னா என்ன செய்யணும் மொத்த வேல்யூவும் மாடுலஸ்ல எடுத்துக்கணும். ஏன்னா காஸ் தீட்டா முதல் கால்வட்ட பகுதியில பிளஸ்ல இருக்கும் இல்லையா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல பிளஸ்ல இருக்கும். அதனால காஸ் தீட்டா வந்து அப்போ குறுங்கோணத்தில் அக்யூட் ஆங்கிள். ஸோ இன் அக்யூட் ஆங்கிள் காஸ் தீட்டா எவ்வளவா இருக்கும் மாடுலஸ் ஆஃப் -1 ஒன்னா இருக்கும். காஸ் தீட்டா எப்போ ஒன்னாகுது 0 டிகிரியில ஒன்னாகுது. அப்போ தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி. ஸோ இதான் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் சம், ஃபிஃப்த்ல ஃபர்ஸ்ட் சம். இது வந்து வெக்டர் பேரலல் வெக்டரை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா முடிஞ்சு வச்சு. கொடுத்துருக்கிறது வந்து என்ன ஃபார்ம்ல கொடுத்துருந்தாங்க பாரு, வெக்டர் ஃபார்ம்ல கொடுத்துருந்தாங்க. இது வந்து அடுத்த வேற ஃபார்ம்ல இருந்தா எப்படி போடுறதுங்கிறது தான் செகண்ட் சம்மா இருக்கும். கவனிங்க, இது வந்து 5ல செகண்ட் சம். ஓகேவா? ஸோ 5ல செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் தி ஆங்கிள் பிட்வீன் த டூ ஸ்ட்ரெயிட் லைன் என்ற இரண்டு கோடுகளுக்கு இடைப்பட்ட கோணம் காண்க. ஒன்னு கார்ட்டீசியன் ஃபார்ம்ல இருக்குது, இன்னொன்று என்ன ஃபார்ம்ல இருக்குதுன்னா வெக்டர் ஃபார்ம்ல இருக்குது. இது வந்து போன கணக்குல இருந்த வெக்டர் ஃபார்ம்லயே தான் இருக்குது. இது வெக்டர் ஃபார்ம்ல இல்ல. இதை போய் நீ வெக்டர் ஃபார்ம்ல மாத்திட்டு இருக்க வேண்டாம். சரியா? இது வந்து எக்ஸ் மைனஸ் x1 பை ஒய் மைனஸ் y1 பை z மைனஸ் z1 பை அப்படிங்கிற ஃபார்ம்ல வந்துட்டாலே இந்த கீழே வர நம்பர்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னா அதான் பி வெக்டரா இருக்கும், பேரலல் வெக்டர் இல்லையா? அப்படின்னா இதுல இருந்து நம்ம வெக்டர் பி ஈக்குவல் டு ஸ்ட்ரெயிட்டா எழுதிக்கலாம். என்னது 3i பிளஸ் 4j பிளஸ் 5k. சம்டைம்ஸ் வந்து z மைனஸ் 5 மைனஸ் z மைனஸ் 5 கொடுத்தா அதை மைனஸை காமன் எடுத்து கீழே கொண்டு வரணும். எக்ஸ் ஒய் இசட் 3 பிளஸ்ல இருக்கணும். எக்ஸுக்கு முன்னாடி நம்பர் எதுவும் இருக்கக்கூடாது, ஒய்க்கு முன்னாடி நம்பர் இருக்கக்கூடாது, ஜெட்டுக்கு முன்னாடி நம்பர் அதில் இருந்தால் கீழே கொண்டு வந்துட்டு தான் வெக்டரை கன்வெர்ட் பண்ணணும். இது வந்து வெக்டர் பி. அடுத்து வெக்டர் டிங்கிறது ரெண்டாவது ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கிற பேரலல் வெக்டர். இதான் ரெண்டாவது ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கிற பேரலல் வெக்டர். என்னது 2i பிளஸ் ஜே பிளஸ் கே. தேர்ஃபோர் காஸ் தீட்டா ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா b டாட் டி டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் வெக்டர் பி into modulus of vector d. அப்போ this is equal to b dot d 3 into 2 6 4 into 1 4 i number j number k number எல்லாம் மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் பண்ணிடு divided by root of modulus of b 3 square plus 5 square 3 square plus 4 square plus 5 square plus 25 into root of அடுத்து d modulus of d 2 square plus 1 square plus 1 square. So this is equal to 6 plus 4 10 10 plus 5 15 divided by 25 plus 25 root of 50 into 4 plus 1 plus 1 above square root of 6 and 1. Therefore cos theta equal to 15 divided by root 15 இருக்கு இல்லையா, அந்த root 15 நம்ம என்ன எழுதிக்கலாம் 25 into 2 எழுதலாம் இல்லையா? அப்ப என்ன எழுதிக்கலாம் 5 root 2 எழுதலாமா? அப்போ அந்த இடத்துல root 15 பதிலா 5 root 2. அடுத்து root 6 இருக்குது இல்லையா அடுத்த வேல்யூ, அது என்ன எழுதிக்கலாம் root 2 into root 3 எழுதிக்கலாம். ஸோ அந்த 5க்கும் 15க்கு கேன்சல் பண்ணினா 3 divided by root 2 into root 2 எவ்வளவு ஆச்சு 2 into root 3. இதை என்ன எழுதிக்கலாம் root 3 into root 3 அந்த 3 எழுதிக்கலாம் by 2 root 3. அப்போ this is equal to root 3 கேன்சல் ஆச்சுன்னா root 3 by 2 அப்படின்னு என்ன இருக்குது cos theta equal to root 3 by 2. cos வந்து எப்போ root 3 by 2 ஆகுது பாரு, theta equal to 13 degrees இல்லையா? ஸோ theta sin 60 root 3 by 2, cosல வந்து cos 30 root 3 by 2. அப்போ எவ்வளவு 5 by 6. இதான் வந்து 30 டிகிரி. ஸோ இதான் என்னன்னா இது எக்ஸசைஸ் 6.4ல 5th சம். எக்ஸசைஸ் 6.4 அதுல 5th ப்ராப்ளம், அதுல 3rd ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் தி ஆங்கிள் பிட்வீன் தி ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்
என்ற கோடுகளுக்கு இடைப்பட்ட கோணத்தை காண்க அப்படின்னு சொல்லி ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஈக்குவேஷனை பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கமா என்ன ஃபார்மெட்ல போடுவோமோ அந்த மாதிரி ஃபார்மெட்ல ஈக்குவேஷன் இல்லை இல்லையா, அந்த ஃபார்மெட்ல இல்லை, அந்த மாதிரி ஃபார்மெட்ல இல்லாத மாதிரி தெரியுது. அப்போ என்ன செய்யணும், முதல்ல அந்த ஃபார்மெட்டுக்கு மாற்றணும். அப்போ முதல் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2x = 3y = -z இருக்கா. இதுல என்ன நம்பர் இருக்குது 2, இதுல என்ன நம்பர் இருக்குது 3, இங்க 1. அது வேணா அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். 2க்கும் 3க்கும் எல்சிஎம் எல்சிஎம் எடுத்த எவ்வளவு 6. அப்போ எல்லா ஈக்குவேஷனையும் 6ஆல டிவைட் பண்ண. அப்போ 6ஆல டிவைட் பண்ணா x/3 வந்துருமா. 2க்கும் 6 கேன்சல் ஆகி y / 3க்கும் 6 கேன்சல் பண்ணா 2வா. This is equal to z/-6. இந்த மைனஸ் கீழே போட்டுருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ x/3 y/2 z/-6 வந்துருச்சா. ஸோ இது என்ன ஃபார்ம்ல இருக்குதுன்னா x - x1/3 y - y1/2 z - z1 அப்படிங்கிற ஃபார்ம்ல இருக்கா. x1 y1 z1 மூணுமே 0, 0, 0 ஆதி புள்ளி வழியாக செல்லும் ஒரு நேர்கோடுன்னு அர்த்தம். ஓகேவா. இதுதான் பேரலல் வெக்டர், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்ப வெக்டர் b = நம்ம என்ன எழுதிக்கலாம்னா 3i + 2j - 6k. இந்த மைனஸை மேல வைக்க கூடாது, கீழே தான் வரும், இல்லைன்னா -z ஆயிரும். ஸோ இது வந்து வெக்டர் பி. இப்போ வெக்டர் பியை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ரெண்டாவது இருக்கு இல்லையா, என்ன ஈக்குவேஷன் இருக்கு, 6x - y = -4z இருக்கு. 6 இங்க 1 தான் இருக்கிறதுனால விட்டுரு. 6க்கு 4க்கு எல்சிஎம் வேணும். 6க்கும் 4க்கு எல்சிஎம் வேணும். 2ஆல வகுத்தீங்கன்னா 3, இது 2ஆல வகுத்தா 2, இந்த ரெண்டுக்கும் இது காமனா இல்லை. அப்போ இதெல்லாம் மல்டிப்ளை 2 × 3 6, 6 × 2 12. ஸோ அப்போ 12ஆல இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லா டிவைட் பண்ணும். அப்போ 6x/12. அப்போ 12க்கு கேன்சல் ஆனா 2 -y/12. அப்போ y/-12 எழுதிக்கிறேன் ஈக்குவல் டு -4z. அப்போ -4 12ஓட கேன்சல் பண்ணினா எவ்வளவு -3. மைனஸ்ல கீழே கொண்டு வந்துரு. இது x - x1/y - y1/z - z1 வந்துருச்சு. அப்போ இந்த கீழே இருக்கிற வெக்டர் தான் என்ன வெக்டர்னா d வெக்டர். அப்போ d வெக்டர் ஈக்குவல் டு 2i - 12j - 3k. ஸோ இதுதான் வந்து வெக்டர் d. therefore b வெக்டர் d வெக்டர் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஃபார்முலாக்கு வந்துடலாம் இல்லையா. நமக்கு என்ன ஃபார்முலா, cos θ = b டாட் d divided by modulus of b into modulus of d. b வெக்டர் என்னது 3i + 2j - 6k, 3i + 2j - 6k டாட் d வெக்டர். அது அந்த பக்கம் இருக்கனால நீங்க உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். 2i இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாவே போடலாம். 2i - 12j அடுத்தது -3k divided by modulus of b. இதுதான் b வெக்டர், அதனுடைய மாடுலஸ் √3² + 2² + -6² into √ இதனோட மாடுலஸ் 2² + 12² + 3² 9 அப்படின்னு வந்துருச்சு. therefore இங்க பாத்தீங்கன்னா 3 × 2 6, 2 × -12 -24, -6 × -13 + 18 divided by எவ்வளோ ஆச்சு 40 49 √49 into √ எவ்வளோ ஆச்சுன்னு வரும் 148 + 9 157. ஓகேவா. அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு 18 + 6 24 இல்லையா. 24 - 24 என்ன ஆயிடுச்சு 0. ஸோ மொத்தமாகவே 0 ஆயிடுச்சு. இந்த கீழே இருக்கிற மாடலஸ் கண்டுபிடிக்கலினா மேலேயே 0 ஆயிடுச்சு. therefore cos θ ஈக்குவல் டு எவ்வளவு 0. cos θ எப்போ 0 ஆகுது 90 டிகிரியில் 0 ஆகுது. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு π/2. அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா இந்த இரண்டு கோடுகளும் எப்படி இருக்குன்னு சொல்லணும்னா பெர்பெண்டிகுலர், இந்த இரண்டு கோடுகளும் செங்குத்து அப்படின்னு சொல்லலாம். கொஸ்டின்ல கேட்கலினாலும் இந்த இரண்டு கோடுகளும் செங்குத்து அப்படின்னு சொல்லலாம். எக்ஸசைஸ் 6.4 அதில் 6th ப்ராப்ளம் A 7,2,1 B 6,0,3 C 4,2,4 என்பன முக்கோணம் ABCயின் உச்சிகள் எனில் கோணம் ABC காண்க. If A is 7, 2, 1, B is 6, 0, 3, C is 4, 2, 4
are the vertices of a triangle ABC, then find the angle ABC. ஸோ இப்போ நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்குறாங்க, ஏபிசி அப்படின்னு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்குறாங்க. கோணம் ஏபிசி கண்டுபிடிக்கணும்னா பிங்கிற கோணம் தான் நமக்கு தீட்டா. அது பிஏ வெக்டருக்கும் பிசி வெக்டருக்கும் இடைப்பட்ட கோணமாக இருக்குது. ஆங்கிள் பிட்வீன் த டூ சைட்ஸ் பிஏ அண்டு பிசி. ஸோ அப்போ நம்ம கொடுத்துருக்கிற பாயிண்ட்டை நம்ம என்ன எழுதிக்கலாம்னா வெக்டராக மாற்றி எழுதிக்கலாம். ஏங்கிறது 7 to 1, அதை வெக்டராக மாற்றினா ஓஏ வெக்டர் ஈக்குவல் டு 7i + 2j + k. அடுத்து பிங்கிற பாயிண்ட்டை வெக்டராக கன்வெர்ட் பண்ணால் ஓபி வெக்டர் ஈக்குவல் டு 6i + 3k. அடுத்து ஓசி வெக்டர் சி அப்படிங்கிற பாயிண்ட்டை 4i + 2j + 4k அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ பிஏ வெக்டர் கண்டுபிடிக்கிறோம். ஸோ பிஏ வெக்டருங்கிறது என்ன? ஓஏ மைனஸ் ஓபி. அப்போ 7i + 2j + k மைனஸ் 6i மைனஸ் 3k. ஓஏவில் வந்து என்ன இருக்குன்னு பாருங்கள், அதை என்ன செய்யணும், நம்ம மைனஸ் பண்ணணும் இல்லையா? அப்போ ஓஏ மைனஸ் ஓபி, ஓஏங்கிறது என்னது 7i + 2j + k, ஓபி அப்படிங்கிறது ரெண்டையுமே மைனஸ் பண்ணணும். அப்போ மைனஸ் 6i மைனஸ் 3k. அதை சிம்பிளிஃபை பண்ணினா பிஏ வெக்டருங்கிறது i + 2j மைனஸ் 2k அப்படின்னு வருது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா பிசி அப்படிங்கிற வெக்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ பிசி அப்படிங்கிற வெக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓசி மைனஸ் ஓபி. அப்போ ஓசிங்கிற வெக்டர் என்ன? 4i + 2j + 4k. அடுத்தது மைனஸ் ஓபி, அப்போ மைனஸ் 6i மைனஸ் 3k. தேர்ஃபோர் பிசி வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் 2i + 2j + k. இது வந்து பிசி வெக்டர். அடுத்தது பிஏ வெக்டர் முதலே கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதையும் இங்கே எழுதி வச்சிருக்கிறேன். தேர்ஃபோர் காஸ் தீட்டா ஈக்குவல் டு இந்த ரெண்டு வெக்டருக்கும் இடைப்பட்ட கோணம் BA டாட் BC பை மாடுலஸ் ஆஃப் BA இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் BC. ஸோ BA டாட் BC கண்டுபிடிக்கணும்னா IJKல இருக்கிற நம்பர்ஸ்லாம் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ ஐயில் பாரு -2 × 1 -2, ஜேவில் பார்த்தீங்கன்னா 2 × 2 4, அடுத்தது கேல பார்த்தீங்கன்னா 1 × -2 -2. ஸோ மேலே என்ன ஆயிடுது, 0 ஆயிடுது. அதனால் அந்த கீழே வந்து வெறும் ரூட் ஆஃப்னு மட்டும்தான் போட்டிருக்கேன், அந்த வேல்யூ கூட நான் கண்டுபிடிக்கல. அப்போ காஸ் தீட்டா என்ன ஆயிடுச்சுன்னா 0 அப்படின்னு வந்துருக்குது. அப்போ காஸ் தீட்டா 0 அப்படின்னு சொன்னால் தீட்டா எவ்வளவு? 90 டிகிரி. அப்போது 90 டிகிரிங்கிறது தீட்டா. தீட்டாங்கிறது நான் என்னென்னு சொன்னேன், பிஏவுக்கும் பிசிக்கும் இடைப்பட்ட கோணம், அதாவது ஆங்கிள் ஏபிசி. ஸோ ஆங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ எக்ஸசைஸ் 6.4ல 7th சம், அதாவது 2,1,4 a-1, 4, -1 என்ற புள்ளிகளை இணைக்கும் நேர்கோடும் இந்த இரண்டு புள்ளிகளை இணைக்கும் நேர்கோடும் இணை எனில் இதுல வர்ற ஏவோட வேல்யூ எவ்வளவு, பியோட வேல்யூ எவ்வளவு, a, b யின் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. So the line joining of these 2 points is parallel to the line joining of these 2 lines. Then find the values of a and b அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன செய்யலாம், இதுக்கு டைரக்டா ஈக்குவேஷன் எழுதிடலாமா? x1 y1 z1 x2 y2 z2. Therefore equation of the straight line என்ன? x minus x1 divided by x2 minus x1 equal to y minus y1 divided by y2 minus y1 equal to z minus z1 by z2 minus z1. அப்போ x minus x1 2 divided by x2 minus x1 a minus 1 minus 2 equal to y minus y1 divided by y2 minus y1 4 minus 1 equal to z minus z1 divided by z2 minus z1 minus 1 minus 4. அப்போ x minus 2 divided by a minus 3 equal to y minus 1 divided by 3 equal to z minus 4 by minus 5. நமக்கு மேல இருக்கிற வேல்யூ தேவையே இல்லை, இதை மட்டும் கண்டுபிடிச்சா கூட போதும். அதை வந்து திசை கொசைன்கள் எழுதி x2 minus x1 y2 minus y1 z2 minus பிராக்கெட் போட்டு இதை மட்டும் கூட கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த பேரலல் வெக்டர், ரெண்டு வெக்டர் பேரலல்னா ஒரு வெக்டர் ஈக்குவல் டு டி இன்ட்டு இன்னொரு வெக்டர்னு போடும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ இதுலேருந்து நம்ம வெக்டர் பியை நான் கண்டுபிடிச்சிக்கிறேன், சரியா? இதுலேருந்து வெக்டர் பிங்கிறது என்ன? a minus 3 i cap plus 3 j cap minus 5 k cap. இது வந்து வெக்டர் பி. அதுலேருந்து வெக்டர் டியை கண்டுபிடிக்க போகிறேன், கவனிங்க. ஸோ இதில் அதே மாதிரி இது x1 y1 z1 x2 y2 z2.
அப்ப நமக்கு என்ன ஈக்குவேஷன்? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் x minus 0 divided by x2 minus x1, 5 minus 0, y minus y1 divided by y2 minus y1 equal to z minus z1 divided by z2 minus z1 minus 2 minus b plus 1 ன்னு வரும் இல்லையா? minus of அப்படிங்கிறது. அப்ப x by 5 equal to y minus 2 by 1 equal to z minus b plus 1 divided by எவ்வளவு? 1 minus 2 எவ்வளவு? minus 1 minus b. therefore இது வந்து minus of 1 plus b கூட எழுதிக்கலாம். சரிதானா? அப்போ வெக்டர் d equal to 5i cap plus j cap minus 1 plus b into k cap அப்படின்னு வந்துருது. இதான் வந்து வெக்டர் d. 5i plus j minus of 1 plus b into vector k அப்படின்னு சொல்லி வந்துருது. இப்போ b வெக்டரும் d வெக்டரும் எப்படி இருக்குது? இந்த ரெண்டு ஸ்ட்ரைட் லைனுமே பேரலல் அப்படின்னு சொன்னா இந்த b வெக்டரும் d வெக்டரும் பேரலல் ஆயிரும் இல்லையா? சோ அப்போ b வெக்டர் இஸ் பேரலல் டு d வெக்டர்னு அர்த்தமாயிருது. இரண்டும் இணை. அப்போ b வெக்டர் ஈக்குவல் டு சம் ஸ்கேலார் இன்டு d வெக்டர்னு வரணும். b வெக்டர் ஈக்குவல் டு t இன்டு d வெக்டர். சோ b வெக்டர்ங்கிறது என்ன? a minus 3 into I cap plus 3 into j cap minus 5 into k cap equal to t into d vector. d vector is எவ்வளவு? 5i plus j minus of 1 plus b into k. ஓகேவா? இப்போ கவனிங்க, ரெண்டு சைடுலயும் i வந்து சமப்படுத்தலாம். i சமப்படுத்தினா என்ன வருது? a minus 3 இந்த சைடுல i க்கு வேல்யூ, அந்த சைடுல 5t அப்படின்னு வருது. ஓகேவா? அடுத்தது ஜேவை ஈக்குவேட் பண்றேன். 3 ஈக்குவல் டு அந்த சைடுல t இன்டு 1 எவ்வளவு? t. அப்போ டீயோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிச்சு. இந்த டீனோட பேராமீட்டரோட வேல்யூ தெரிஞ்சு போச்சு. அடுத்து மைனஸ் 5 கேவை ஈக்குவேட் பண்ணினா ஈக்குவல் டு t இன்டு மைனஸ் t இன்டு 1 பிளஸ் b அப்படின்னு சொல்லி வந்துருது. இப்போ டீயோட வேல்யூ எவ்வளவு? 3. டீயோட வேல்யூ 3 இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணினா எவ்வளவு வருது? equal to minus 3 into 1 plus b. Therefore 5 by 3 equal to ரெண்டு சைடு மைனஸ் கேன்சல் பண்ணிக்கிற 1 plus b. அப்போ 1 இந்த சைடு வந்துன்னா 5 by 3 minus 1 equal to b. அப்படின்னா b equal to 5 minus 3 2 by 3. அடுத்தது இங்கே வாங்க, இந்த t equal to 3 எடுத்து இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிரு. அப்போ a minus 3 equal to 5 into 3 15. அப்போ a equal to எவ்வளவு? 18 அப்படின்னு வந்துருது. அப்போ a வந்து 18, b வந்து 2 by 3. இல்லைன்னா ஸ்ட்ரைட்டா இதை மட்டும் கூட கண்டுபிடிச்சிக்கலாம். எதைய? x2 minus x1, y2 minus y1, z2 minus z1 மட்டும் பிராக்கெட் போட்டு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இந்த மூணு நம்பர் வந்துடும். அதே மாதிரி இதனுடைய திசை கொசைன்கள் டைரக்ஷன் கொசைன்ஸ் எழுதிட்டு இந்த மூணு நம்பர் மட்டும் கண்டுபிடிச்சிரு. அது மூணு பிராக்கெட்ல வந்துடும். ஒன் வெக்டர் ஈக்குவல் டு இன்னொரு வெக்டர். அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்புக்கு வந்துடலாம். ஸோ ஃபுல் ஈக்குவேஷனை எழுதாம அப்படியே வரலாம். நான் வந்து பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு ஈக்குவேஷன் எழுதி பழகணுங்கிறதுக்காக நான் ஈக்குவேஷன் எழுதியிருக்கிறேன். இந்த மாதிரி ஈக்குவேஷன் எழுதாம ஸ்ட்ரைட்டா டைரக்ஷன் கொசைன்ஸ் மட்டும் வச்சே போட்டுக்கலாம். ஏன்னா ரெண்டு வெக்டர் பேரலல் அப்படின்னு சொன்னா டைரக்ஷன் கொசைன்ஸ் எப்படி இருக்கும்? அந்த ரெண்டு பேரலல் ஆயிரும் அப்படிங்கிறதுனால. எக்ஸசைஸ் 6.4ல 8th ப்ராப்ளம். இஃப் தீஸ் டூ லைன்ஸ் ஆர் பர்பெண்டிகுலர் தென் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் m அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இந்த இரண்டு கோடுகளும் செங்குத்து எனில் m இன் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? முதல்ல இந்த ஸ்ட்ரைட் லைன்லாம் ஒரு கரெக்டான ஃபார்ம்ல இல்லை. ஸோ அதை வந்து முதல்ல கரெக்ட் ஃபார்முக்கு மாற்றுவோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 5 டிவைடட் பை 5m பிளஸ் 2 இது ஓகே. இது வந்து ஒய் மைனஸ்ன்னு இருக்கணும். இதுல இருந்து ஒரு மைனஸை காமன் எடுத்தீங்கன்னா ஒய் மைனஸ் 2ன்னு வந்துடும். அந்த மைனஸை கீழே போட்டுரு, மைனஸ் 5 வந்துடும். இதுல இருந்து ஒரு மைனஸை காமன் எடுத்து கீழே கொண்டு வந்துட்டேன். அதே மாதிரி இதுல இருந்து ஒரு மைனஸை காமன் எடுத்து என்ன வந்துடும்? z மைனஸ் 1. அந்த மைனஸ் கீழே வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 1ன்னு வந்துருது. ஸோ அப்போ இதுல இருந்து ஒரு வெக்டர் கிடைச்சிருச்சா? அப்போ பி வெக்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 5m பிளஸ் 2 இன்ட்டு வெக்டர் ஐ கேப் மைனஸ் 5 இன்ட்டு ஜே கேப் பிளஸ் 1 இன்ட்டு கே கேப். இதான் என்னன்னா ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கக்கூடிய பேரலல் வெக்டர் பி வெக்டர். ஸோ அப்போ பி வெக்டர் கிடைச்சிருக்குது. இதே மாதிரி டி வெக்டர் கண்டுபிடி. இரண்டு வெக்டர்கள் செங்குத்து அப்படின்னா பி டாட் டி என்ன ஆகும்னு சொல்லியிருக்கிறோம்? 0 ஆகும்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா? பி டாட் டி என்ன ஆகணும்? 0 ஆகணும்.
இப்போ செகண்ட் லைன் எடுத்துக்குவோம், அதுவும் அந்த கரெக்டான ஃபார்ம்ல இல்லை. அப்போ இங்கே என்ன செய்யணும்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதுலேருந்து 2-வை வாலண்டியராக நீ வெளியில் எடுத்தாகணும், வாண்டடாக வெளியில் எடுத்தாகணும். ஏன்னா ஒய்க்கு முன்னாடி நம்பர் இருக்கக்கூடாது. அப்போ இங்கே இல்லை, அதனால என்ன செஞ்சாகணும், அங்கே 1/2 போட்டாகணும், வேற வழி கிடையாது. டிவைடட் பை 4m ஈக்குவல் டு இதில் மைனஸை காமன் எடுத்து இசட் மைனஸ் ஒன்னு போட்டீங்கன்னா மைனஸை வெளியில் எடுத்தீங்கன்னா இசட் மைனஸ் ஒன், அந்த மைனஸ் கீழே வரும்போது +3ன்னு மாறிடுது. ஸோ அப்போ இது என்ன ஃபார்முக்கு மாறுதுன்னா x/1ன்னு எழுதிக்கலாமா, ஈக்குவல் 2 கேன்சல் ஆனால் y + 1/2/2m ஈக்குவல் டு z-1/3ன்னு வந்துடுது. ஸோ இதில் இருக்கிறது தான் என்னன்னா டி வெக்டர். அப்போ டி வெக்டர் ஈக்குவல் டு என்னது i + 2m × j + 3 × k அப்படின்னு வெக்டர் கிடைச்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் என்ன அப்படின்னா டி வெக்டர். இது வந்து ரெண்டாவது ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கக்கூடிய பேரலல் வெக்டர். அப்போ இரண்டு கோடுகள் செங்குத்து அப்படின்னு சொன்னா b டாட் d என்ன ஆகும்னா 0 ஆகும். ஸோ if two lines are perpendicular then the vectors b and d are perpendicular. அதாவது b dot d equal to 0. So perpendicular அப்படின்னா that implies that b dot d equal to 0. So vector b இங்க பாத்துக்கங்க, vector d இங்க இருக்குது. அப்போ i நம்பரையும் பெருக்கிற 5m + 2 × 1 5m + 1 5m + 2 × 1. அடுத்தது j -5 இங்க 2m, இந்த ரெண்டையும் பெருக்கினா எவ்வளவு -10m. அப்போ -10m. அடுத்தது k இங்க எவ்வளவு இருக்குது 1, இங்க எவ்வளவு இருக்குது 3, 1 × 3 + 3 = 0. Therefore 5m + 2 -10m + 3 = 0. So 5m - 10m எவ்வளவு -5m. 2 + 3 + 5 = 0. Therefore -5m = -5. Therefore m = -5 divided by minus cancel ஆயிடுச்சு, 5/5 that is 1. அப்போ m உடைய வேல்யூ எவ்வளவுனா 1 அப்படின்னு நமக்கு தெரிய வருது. சரியா? இதான் என்னன்னா எக்ஸசைஸ் 6.4ல 8th சம். ஓகேவா? இந்த எக்ஸசைஸ்ல இன்னொரு சம் இருக்கும். So exercise 6.4ல 9. Show that the following points are collinear. பின்வரும் புள்ளிகள் ஒரு நேர்கோட்டில் அமையும் என காட்டுக. ரொம்ப சாதாரணமான சம் இது, 11th ஸ்டாண்டர்ட் சம். இந்த எக்ஸசைஸ் கொண்டு வராம அதே மெத்தட்லயே கூட நம்ம போட்டுக்கலாம். A B C இல்லையா? AB வெக்டர் கண்டுபிடி, BC வெக்டர் கண்டுபிடி. ஒன் வெக்டர் ஈக்குவல் டு ஒரு ஸ்கேலார் இன்ட்டு அதர் வெக்டர்னு சொன்னா ஏபியும் பிசியும் பேரலல் வந்துடும். ரெண்டுக்கு காமன் பாயிண்ட் பி இருக்கிறதுனால 3 என்னன்னு சொல்லிடலாம், கோலினியர்னு சொல்லிடலாம். 3 ஒரே நேர்கோட்டில் அமையும் சொல்லிடலாம். தேர்ஃபோர் ஏபிசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா OA வெக்டர் ஈக்குவல் டு, OA வெக்டர்ங்கிறது என்ன 2i + 3j + 4k. அடுத்தது OB வெக்டர் ஈக்குவல் டு, OB வெக்டர் ஈக்குவல் டு -i + 4j + 5k. இது OB வெக்டர். அடுத்தது OC வெக்டர் ஈக்குவல் டு 8i + j + 2k. இது OC வெக்டர். இப்போ நான் என்ன செய்யணும், AB அப்படிங்கிற ஒரு வெக்டரை கண்டுபிடிக்கிறேன். அடுத்தது பில இருந்து ஆரம்பிச்சு பிசின்னு ஒரு வெக்டர் கண்டுபிடிக்க போறேன். ஏபி வெக்டர்ங்கிறது என்ன OB - OA. OB வெக்டர் என்னது -i + 4j + 5k. -OA இந்த மூணுக்குமே மைனஸ் வரும். அப்போ -2i - 3j - 4k. That is equal to -i - 2i - 3i 4j - 3j + j 5k - 4k + k. This is AB vector. ஓகேவா? AB வெக்டர் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன செய்யறேன்னா BC வெக்டரை கண்டுபிடிக்கிறேன். BC வெக்டர்ங்கிறது என்னன்னா OC - OB வெக்டர். OC வெக்டர் 8i + j + 2k -OB. -OBன்னா இந்த மூணுக்கும் மைனஸ் போட்டா இது பிளஸ், இந்த ரெண்டும் மைனஸ். அப்போ +i - 4j - 5k.
ஸோ 8i plus I 9i, j minus 4j minus 3j, 2k minus 5k minus 3k. This is vector BC. இப்போ என்ன செய்யறேன்னா இதுல இருந்து ஒரு 3 காமன் எடுக்கலாம், அல்லது மைனஸ் 3 காமன் எடுக்கிறத வச்சுக்கிறேன். மைனஸ் 3 காமன் எடுத்து என்ன வருது, இங்க வந்து மைனஸ் 3i, இதுல மைனஸ் 3 காமனா வெளியில வச்சு பிளஸ் ஜே, இதுல மைனஸ் 3 வெளியில போயிடுச்சு பிளஸ் கே. இந்த வெக்டர் என்னன்னு பாருங்க, மைனஸ் 3i பிளஸ் ஜே, மைனஸ் 3i பிளஸ் ஜே பிளஸ் கேங்கிறது என்ன வெக்டர், ஏபி வெக்டர். அப்போ மைனஸ் 3 இன்ட்டு ஏபி வெக்டர்னு வந்துருச்சா. ஸோ பிசி வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் 3 இன்ட்டு ஏபி வெக்டர்னு வந்தா இந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன், இந்த ரெண்டு வெக்டரும் எப்படி இருக்குது, பேரலா இருக்குதுன்னு அர்த்தம். சரியா, எந்த ரெண்டும், பிசியும் ஏபியும் பேரலல். ஏபி அப்படிங்கிற லைன் எப்படி இருக்கும், ஏபிங்கிற லைன் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோ, ஏல இருந்து பி இந்த மாதிரி இருக்கு, இது ஏபி வெக்டர். சரியா, அடுத்தது இன்னொன்று என்னது, பிசி வெக்டர். ஒரு வெக்டர் இன்னொரு வெக்டருடைய மடங்கள் இருக்குதுன்னு சொன்னா ஏபியும் பிசியும் பேரலல்னு சொல்லியாச்சு. அடுத்தது பிசி வெக்டருங்கிறது பில இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும், இப்படி போகாது இப்படி போகாது, இதுக்கு பேரலா இருக்கணும் இல்லையா, இப்படி போகும். மைனஸ் 3 வந்ததுனால ஆக்சுவலா இப்படி ரிவர்ஸ்ல வருதுன்னு அர்த்தம். ஏன்னா இங்க என்ன வந்திருக்கு, மைனஸ் ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்குன்னு அர்த்தம். இப்போ பிசிங்கிறது எப்படி இருக்குன்னு அர்த்தம், பில இருந்து ஸ்டார்ட் பண்ணி இதுக்கு பேரலா இப்படிதான் இருக்க முடியும் பிசி வெக்டர். அப்ப ஏபிசி 3 எப்படி இருக்குது, ஒரே நேர்கோட்டின் மீது இருக்கின்றன. therefore they are collinear அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். they are collinear, ஒரே கோட்டில் அமையும் அப்படின்னு சொல்லிக்கலாம். புரிஞ்சுதா. இது வந்து 11th ஸ்டாண்டர்ட் மெத்தட், இந்த இதுக்கே வரல. சரி, இந்த எக்ஸசைஸ் படி போடுறதா இருந்தா எப்படி போடுறது அப்படின்னா, ஏபிசி அப்படின்னு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஏபி அப்படிங்கிற ஸ்ட்ரெயிட் லைனை கண்டுபிடிங்க, பிசிங்கிற ஸ்ட்ரெயிட் லைன் ஒரு 2 பாயிண்ட்ஸ் வழியா போறதுக்கு நமக்கு தெரியும் இல்லையா, கண்டுபிடிங்க. ரெண்டையும் கண்டுபிடிச்சிங்கன்னா ஒன்னுல இந்த வெக்டர் வரும், இன்னொன்று இந்த வெக்டர் வரும். ஒன் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இன்னொன்று. அப்போ அந்த ரெண்டு வெக்டர் ரெண்டு ஒரே வெக்டருக்கு இணையா இருக்குது, ஏபியும் பிசியும். அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரே கோட்டில் அமையும் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கலாம். ஸோ அதோட நம்ம 11th ஸ்டாண்டர்ட் மெத்தட்ல ரொம்ப ஈஸியா இருக்கிறதுனால இதுல வந்து போட்டிருக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஈஸியான மெத்தடு. அடுத்தது